எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம். என்னுடைய அன்பு வணக்கங்க. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த அழகான ஒரு தமிழர் திருநாளில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்னடா என்னுடைய சொந்த ஊர் கோயம்புத்தூர். நான் இங்கேருந்து சினிமாவுக்கு போய் நீண்ட ஆண்டுகளாக நிறையா நடித்து நல்ல அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க தமிழ்நாட்டு மக்கள். அதை நான் இன்றைக்கி நன்றிக்கிறேன். நான் உங்களை மறக்கவே மாட்டேன் என் வாழ்நாளில். இன்றைக்கி நான் அந்த மேடையில் ஒரு நடிகனாக மக்கள்கிட்ட பிரபலமாக நிற்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான். ஸோ அதுவும் இந்த மண்ணை குறிப்பாக என்னென்னா, நான் இந்த மண்ணை சேர்ந்தவன், கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவன். ஸோ இந்த பகுதியில் நான் 8 வருஷம் இப்போ நடிக்கலைங்க. ஒரு 6-8 வருஷம் ஆச்சு நான் நடிக்கலை. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு படம் டைரக்ட் பண்ணி அந்த படத்தில் நானே ஒரு முக்கிய பாத்திரம் நடிச்சிருக்கிறேன். என்னோட நிறைய புதுமுகங்களை அறிமுகப்படுத்தியிருக்கேன். இதில் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த புதுமுகங்கள் எல்லாருமே இந்த கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்க தான். அது எஸ்பெஷலி கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க. நிறைய புதிய கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறேன். இதில் இம்மான் அண்ணாச்சி நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் என்னுடைய அன்பு சகோதரர்கள், அழகான தொழில்நுட்ப கலைஞர்கள் எனக்காக மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த படம் பெரிய பிரபல நட்சத்திரங்கள்லாம் இல்லாத ஒரு படம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு தமிழ் சினிமா எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறதே மாபெரும் கஷ்டமான விஷயம். இன்றைக்கி தியேட்டர் கிடைக்கிறதுலேருந்து சிறிய படங்களுக்கு யாரும் பெருசாக ஒரு அங்கீகாரமே கொடுக்கறதில்ல. அதனுடைய வருத்தம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ கட்டாயமாக இந்த மாதிரி படங்களை தியேட்டருக்கு ஒரு ஷோ அரசோ அப்படி ஓடுறதே ரொம்ப வேதனையாக இருக்குது இன்றைக்கி. அன்றைக்கெல்லாம் நல்ல படங்கள் ஒரு வாரம் வச்சு பார்ப்பாங்க, ஐசியூ வார்டு மாதிரி, எப்படியாவது பொழைச்சிருமா இந்த படம் அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி வரும்போதே ஒரு மரணப்படுக்கையாக இருக்குது சினிமாவோட கஷ்டமான காட்சிகள். ஸோ மாபெரும் முதலீடு. ஒரு வருஷத்துக்கு 300 படம் எடுத்தால் 290 படம் குப்பையில் தான் போகுது. இருந்தாலும் மீறி இந்த கலையின் மீது உள்ள ஆர்வத்தில் என்னை போன்ற எளிய கலைஞர்கள், மக்களாகிய உங்களை தான் கடவுளாக நம்பி ஒரு நல்ல படம் எடுத்திருக்கேன். இந்த படத்துக்கு நீங்கள் பேர் ஆதரவு கொடுக்கணுன்னு நான் எல்லாத்தையும் வேண்டிக்கிறேன். அதனுடைய முதல் சிறப்பு காணொளி ஒரு டீசர் இன்றைக்கி நான் உங்கள் மூலமாக நான் இன்றைக்கி வெளியிட போகிறேன். கட்டாயம் அது நல்ல வரவேற்பு பொருள் நினைக்கிறேன். தயவுசெய்து தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னு நான் ஒரு மாபெரும் வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி பெரிய நடிகர்கள் படம் மட்டும்தான் தியேட்டருக்கு ஆள் வர்றாங்கன்ற நிலையை மாற்றி ஒரு நல்ல படத்துக்கு மக்கள் ஆதரவு கொடுத்ததுனால தான் இன்றைக்கி இருக்கிற சாதாரண நடிகர்கள் கூட இன்றைக்கி உச்ச நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. அப்படி எளிய நடிகர்கள் கூட பெரிய கோட்டைக்கு கூட உட்கார வச்சது அந்த மக்கள் தான். இதை போன்ற எங்களை போல கலைஞர்கள் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். இதுக்கு நீங்கள் தார்மீகமாக ஒரு ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி இன்றைக்கி இந்த டீசர் நான் ரிலீஸ் பண்ணுறேன். கதைக்கரு ஏன்னா இது வந்து ஒரு நாடக காதலை பேஸ் பண்ணி ஒரு படம். இது குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கொங்கு மண்டலத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை. நிறைய நிஜ வாழ்க்கையில் இருந்த சம்பவங்களை நான் மனசில் வச்சுக்கிட்டு, நிறைய குடும்பங்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய கருவை நான் மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த படம் நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 3 பாட்டு இருக்குங்க சார். 3 பாட்டு. சில அமைப்புகள் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, அந்த படம் ரிலீஸ் ஆனவங்க கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. சில அமைப்புகள் சரி நிறைய நான் சொல்ல விரும்புகிறேன். சரி, அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். சரி, அதை எப்படி சமாளிப்பீங்க நீங்க? சார் நான் தவற எதுவுமே சொல்லவும் இல்லை. குற்றம் உள்ள நெஞ்சில் இல்லை, எனக்கு புரியுது. குற்றமுள்ள நெஞ்சு குரு எப்படின்னா உங்களுக்கு புரியுது, குற்றமுள்ள நெஞ்சு குரு இருக்கு. அந்த மாதிரி தான் அவங்களாக தன்னை அடையாளப்படுத்திக்குவாங்க. இது ஒருவேளை நம்மள சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு அது கரெக்டாக கூட இருக்கலாம். நீங்கள் அது நினைக்கலன்னா பிரச்சனை இல்லை, நினச்சிங்கன்னா சூப்பர். அப்படி புரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப சப்போர்ட். அந்த எதிர்ப்பு உங்களுக்கு விளம்பரமாகும்னு நினைக்கிறேன். நான் அப்படி நினச்சி இந்த கதையை எடுக்கலைங்க. இந்த கதை நான் 20 வருஷமாக வச்சுருக்கேங்க. ஆக்சுவலாக 20 வருஷமாக இந்த கதையை தேக்கி வச்சுருந்தேன். இதை நான் ஒரு நாள் கதையாக எடுக்கவே இல்லை. மேபி இந்த சூழ்நிலை கொஞ்சம் தள்ளி தாமதமாக போயிடுச்சு. பட் இன்னைக்கு அது கட்டாயமாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த படம் பாருங்கள், செமையாக இருக்கும். இந்த நாடக காதல்னு சொல்றது, அந்த நாடக காதல்னா என்ன? ஏன்னா அரசியல்வாதிகள் சிலர் வந்து அதை நாடக காதல்னு சொல்றாங்க. நீங்க அந்த நாடக காதல்ன்றது அதுக்கான அர்த்தம் என்ன? இல்லை உங்களுக்கே தெரியுமா கண்ணா? உங்களுக்கு குழந்தை இருக்க, பாப்பா ஏதாவது இருக்குங்களா? கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? ரைட், சிறப்பு. இல்லை அருந்துகிட்ட குறிப்பாக கேட்க இல்லை, சாரி, பர்சனலாக நினச்சிக்காதீங்க, சும்மா சொல்லுங்கள். என்னென்னா இன்றைக்கி கண்ணா உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம ஊரில் அது மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும், ஒரு பெத்த அம்மா அப்பாவுடைய வாழ்க்கையே தன் பிள்ளைகளுக்கு பிறகு ஒரு வம்சம், ஒரு வாழ்க்கை, ஒரு கலாச்சாரம் ஒன்று இருக்குது. சரியா? எல்லாத்தினுடைய பெற்றவங்களுடைய கனவுகளே நாளைய தலைமுறைக்கான தேடுதல் தான் அவங்களுடைய வாழ்க்கை. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம வீட்டில் பெண் பிள்ளைங்களை நம்ம சாமியாக நினைக்கிற காலமெல்லாம் உண்டு இல்லையா? அதான உண்மை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பெண் பிள்ளையை நீங்கள் கேட்ட அந்த நாடக காதலுக்கு அர்த்தம் என்னென்னா, ஒரு
காதலுக்கு எந்த பெற்றோரும் எதிரியே கிடையாதுங்க. காதலுக்கு எந்த பெற்றோரும் எதிரியே கிடையாது. தன் வாழ்க்கையில் தன் மகளோ மகனோ சரியான வாழ்க்கையை சரியான துணையை தேர்ந்தெடுத்தா எந்த அப்பா அம்மாவாக இருந்தாலும் ஒத்துக்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு அக்கறையின் கோபம் தான், தன் பிள்ளை எங்கேயாவது சீரழிஞ்சிடக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு. ஸோ பணத்துக்காகவும் வேறு வேறு விதத்துக்காகவும் ஒரு பெண்ணை அடைய நினச்சி வலுக்கட்டாயமாக டார்கெட்டு, அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், சரியா? அந்த டார்கெட்டில் பண்ணக்கூடியது தான் அந்த நாடக காதல். ஸோ அதை தான் நான் இந்த கதைகளை சொல்லியிருக்கிறேன். அது மிக ஆழமாக சொல்லியிருக்கேன். செகண்ட் ட்ரெய்லர்ல மூசிகா அப்படின்னு ஒரு கட்சி பேரை ஒருத்தர் குறிப்பிடுறாரு. அதே நபர் வந்து மாட்டுக்கறி அப்படின்ற வார்த்தையும் குறிப்பிடுறாரு. இது வந்து உணவு அடிப்படையிலான இந்த உணவு தின்பது தொடர்பான அடிப்படை படமா இல்லைன்னா பன்றிகளையும் ட்ரெய்லர்ல காட்டப்பட்டிருக்கு. இல்ல அதே போல அந்த மாட்டுக்கறின்றது குறிப்பிட்ட மக்கள் தான் சாப்பிடுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி மத ரீதியான படமா இல்ல தாழ்த்தப்பட்ட உயர்த்தப்பட்ட மக்களுக்கான படமா சம்பந்தப்பட்ட படமா? இப்போ மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களுக்குலாம் அது கோபமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை பாராட்டுவாங்களா? இல்லை, உங்களுடைய உணர்வு நான் புரிஞ்சுக்கிறது. சார், அவங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் இல்லைங்களா? இப்போ மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க ஒரு குறிப்பிட்ட இருக்கும், அவங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் இல்லைங்களா? என்னென்ன இது எங்களை குறிப்பிட்டு இந்த மாதிரி பண்றாங்க இல்ல, அதுல வார்த்தைகள்லாம் வந்து பார்க்கும்போது வேற ஒரு 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 ராங் தாட் வர்ற மாதிரி இருக்கு அந்த இதுல. புரியல நீங்கள் அதுதான் மேபி இந்த மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு கோபமாக வந்தால் அதை நான் பாராட்டேன். ஏன்னா மாட்டுக்கறி சாப்பிட்றவங்கலாம் நான் வில்லனாக சித்தரிக்கணுங்கிறது நான் சொல்கிறது. இப்போ நான் மாட்டுக்கறி சாப்பிடாதேன், சரிங்களா சார்? நான் ஒரு விவசாயி. நான் வந்து இன்றைக்கி கூட காலையில் மாட்டுக்கு சாமி கும்பிட்டுட்டு தான் மாட்டு பொங்கல் அன்றைக்கி இந்த டீச்சரை வெளியிடணும்னு வந்தேன். ஸோ நான் அதை கும்பிட்டுட்டு தான் வரேன். என்னுடைய விஷயம், நான் வந்து மாடை தெய்வமாக வணங்குறாங்க. இந்த மாட்டை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சினிமாவில் நீண்ட நாட்களாக ஒரு காட்சியை காட்டுவோம். ட்ரிங்க் பண்ணால் ஆல்கால் பண்ணால் ஒரு வில்லன் வரும்போதே தம் அடிச்சுட்டு வரணும், ஒரு வில்லன் வரும்போதே சரக்கு அடித்தா தான் ஒரு பெரிய வில்லன்ற ஒரு இது வந்து சினிமாவில் எக்ஸாகரேஷன், ஒரு விஷயத்தை கற்பனையில் பெருசாக காட்டுறது. நான் இந்த விஷயத்தில் இதில் சினிமா வரக்கூடிய போலி வில்லனுகளையோ சினிமாவில் வரக்கூடிய ஒரு மாயையான நடிகர்களையோ அதில் காட்டல. நான் ஒரு வாழ்க்கை நடந்தக்கூடிய நிறைய கலெக்ஷனுடைய தொகுப்பு நான் இந்த படமாக பண்ணியிருக்கேன். இதில் நிறைய நிஜ சம்பவங்கள் இருக்குது. ஸோ அதனால் இது நான் வந்து முழு காரணத்தையும் இந்த மாட்டுக்கறிக்கான விஷயத்தை சொல்லும் போதும் முழு காரணம் கதையும் நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நான் மனசில் சொல்கிறேன். ஏன்னா முழு திரைக்கதையும் நான் சொல்கிறதுக்கு மனசு தயங்குது. அவ்வளோ இன்னைக்கு மாட்டு பொங்கல் சார், தெய்வம் வழிபடக்கூடியது மாடுகளில் சொல்லப்படுது, பாரம்பரியமான வளர்ப்பு வேறு அது. ஆமாங்க. இன்னைக்கு நீங்கள் ட்ரெய்லர் வெளியிட்டிருக்கீங்க, அந்த வார்த்தையை வந்து குறிப்பிட்டிருக்கீங்க அந்த மாட்டுக்கு. ஐயோ இல்லைங்க, சரி பெண்களை வேற வந்து சம்மந்தப்படுத்தப்பட்டிருக்கு அந்த சொல்லுங்கள். பெண்களைன்னா அந்த மாட்டுக்கறி சாப்பிட்டா ஒரு தடவை தான் அடுத்து ஒரு கதை தெரியும்னு சொல்லி வந்துட்டு கொச்சையான வார்த்தையாக. சரி, இதை விட கேவலமாகலாம் சொல்லியிருக்கேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்ல. நான் யாரையும் குறிப்பிட்டு பேர் சொல்ல விரும்பலை. நிறைய சமூக படங்கள்ன்ற பேரில் நிறைய அவலங்களை நீங்கள் பத்திரிக்கையாளர்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்க. பச்சை பச்சையான வார்த்தைகள், கொடுமையான ஒரு சமுதாய பிரிவுள்ள படங்கள்லாம் நிறையா வந்திருக்கு. பட் நான் இதை சமுதாயத்தை பிரிக்கிறதுக்காக எந்த வார்த்தைகளையும் பயன்படுத்தலை. சமுதாயத்தை இணைக்கிற படமாக தான் இந்த படம் இருக்கும். ஸோ இதில் சில குறிப்பிட்ட நபர் தப்பு செய்கிறாருன்னா தப்பு செய்கிறத சுட்டி காட்ட நான் ஆழமாக சுட்டி காட்டியிருக்கிறேன். ஸோ அதுதான் சொன்னேனே, நான் பார்க்கக்கூடிய பார்வையை பொறுத்து இருக்கு. என் பார்வையில் நான் இது ஒரு போலியாக வச்சுட்டேன், சினிமாவாக பாருங்கள், சினிமா வேறு வாழ்க்கை வேறு, இது ரெண்டையும் எடுத்துக்காதீங்க, நான் அப்படிலாம் சொல்லி தப்பிக்க விரும்பலை. நான் சொன்னது போலியான மனிதர்கள், அதை நிஜமாக தோழிச்சு காட்டியிருக்கேன் இந்த படத்தில். அதனால் நீங்கள் படம் பார்த்தா சூப்பராக இருக்குன்னு நான் இப்போ சார்கிட்ட சொன்னேன். கொச்சையான வார்த்தைகள் ஒரு சில இயக்குநர்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க. எப்படி திரைப்படங்கள்ல கொச்சையான வார்த்தைகள்லாம் ஒரு சில இயக்குநர்கள்லாம் பயன்படுத்துறாங்க, அதை விட இதெல்லாம் கம்மியாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்றீங்க? இல்லை, அது நீங்கள் படம் நிறையா பார்த்துருப்பீங்க. என்னென்னா சினிமாங்கிறது ஒரு சாதியை கூறு போட்டு வியாபாரம் பண்ணுறது கிடையாது. இப்போ நீங்கள் நான் சொல்கிறது இதெல்லாம் பண்ணால் இன்றைக்கி சினிமா ஓடும், இதெல்லாம் பண்ணால் சினிமா வரும்னு சொல்லி நான் இந்த சாதியை தாக்குறதோ இந்த சாதியை பிரிக்கிறதோ, டெம்டேஷன் இளைஞர்களை வந்து டெம்டேஷன் பண்ணுறதோ, நான் பேர் சொல்ல விரும்பல இயக்குநர்கள் பேரெல்லாம், அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரியான படங்களுக்கு மத்தியில் நான் ஒரு நல்ல படம் இருக்குன்னு எடுத்துருக்கேன். நான் அது உங்களுக்கு பிடிக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா கோயம்புத்தூர் நிறைய ஊர் இருக்குது, அதில் குறிப்பாக அந்த குழந்தை கேர் ஆஃப் கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர் இருக்குது, காந்திபுரம் இருக்குது, நிறைய ஊர் இருக்குது. அந்த ஊரெல்லாம் விட்டு கவுண்டம்பாளையத்தை தேர்ந்தெடுத்துருக்கு. சரி, நான் பசுபதி ராசுகாபாளையம்னு ஒரு படம் பண்ணேன். இந்த கேள்வி நீங்கள் கேட்கவே இல்லையே, ஏன் ராசுகாபாளையம் பண்ணீங்க? கவுண்டம்பாளையம் ஒரு வீடா? அதாவதுங்க நான் ஒன்று சொல்லிடுறேன் கேளுங்க. முதல் வந்து இருக்கிற சட்டமன்ற தொகுதிகளில் கவுண்டம்பாளையங்கிறது ஒரு சட்டமன்ற தொகுதி, அது அரசாங்கமே அங்கீகரிக்கப்பட்டது. ஏதோ நான் கவுண்டம்பாளையம்னு வச்சதுனால நீங்கள் என்ன ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள கொண்டு போய் சேர்த்திடுறீங்க. இது அது ஒரு சாதிய அடிப்படையிலானது. ஏன்னா படத்துலையும் சில
வார்த்தைகள் வசனங்கள் அது சம்மந்தப்பட்டதான வருது, அதனால ஒரு சாதிய இதில் வருதா அப்படின்றது. கண்டிப்பாக அது சாதியெல்லாம் கிடையாது சார், இது ஒரு சமூக நீதி படம். நீங்கள் இது சாதி படமாக மாற்றிடாதீங்க. நான் அதுக்கு தான் உங்களை சந்தித்து இன்றைக்கி நான் ஒரு கோரிக்கையை வைக்க வரேன். என்னென்னா, இது ஒரு சமூக நீதி படம், ஒரு நல்ல படம் எடுத்திருக்கேன். கட்டாயமாக பெற்றவர்கள் பார்க்க வேண்டிய படம். பெற்றோர்கள், பிள்ளைகள், படிக்கிற பெண் பிள்ளைகளுக்கான ஒரு அழகான ஒரு படம் இது. ஸோ நல்ல படம் பண்ணியிருக்கேன். சார், நீங்கள் ஒரு இந்த படத்தினுடைய இயக்குனராக ஒரு நடிகராக நடிச்சிருக்கீங்க. இதில் ஒரு காட்சி, இப்போ டீசர் காட்சியில் பார்த்தீங்கன்னாக்க ஓசிகா அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் வருகிறது. இந்த ஓசிகா என்பது ஒரு ஜாதி கட்சியோட குறிப்பிட கட்சியை எடுத்துக்கலாமா? அது எந்த மாதிரி நீங்கள் அந்த படத்தில் கதையாக வச்சுருக்கீங்க? ஒரு எழுத்து மாறுதுங்களா? இல்லை இல்லைங்க, உங்களுக்கு தவறாப்படுதுங்களா? இல்லை இல்லை, தவறாப்படுது. இந்த சமூகத்தில் வந்து அந்த அதனால ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுமா அந்த படத்துக்கு, இல்லை இது ஒரு பிரச்சனை வருமா அப்படின்ற ஒரு கேள்வியாக வைக்கிறாங்க சார். நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குங்க, ஆக்சுவலாக இந்த படத்துக்கு நிறைய பேர் வச்சோம், சரிங்களா? ஒரு பேர் வச்சோம். ஏமாக்கான்னு வச்சேன் ஃபஸ்ட்டு. இப்படி வச்சா அது ஒரு கட்சி இருக்குது, இப்படி எல்லா கட்சி இருக்குது. அதுக்கு ஒரு நிறம் வச்சா எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ரெஜிஸ்டர் பண்ணாத கட்சி இல்லை, ரெஜிஸ்டர் பண்ணாத கலர் கொடியும் இல்லை. ஊர் முழுக்க பல கட்சி பல கொடி இருக்குது. அப்புறம் நாங்கள் நிறைய நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாங்கள் இந்த கேரக்டரு, கதையில் இருக்கக்கூடிய கேரக்டருக எப்படி சொல்கிறது, அந்த ஓசிக்கான்னு நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க. ஓசிலியே வாழ்கிற தன்மை இல்லை, உங்களுக்கு புரியுது இல்லையா? அது இந்த கேரக்டர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது தெரியும். அது வந்து உங்களுக்கு அப்படிப்பட்டது. அது நான் அந்த எண்ணத்தில் நான் வைக்கல. பட் இது நீங்கள் இந்த ஓசிக்காங்கிறது ஓசி அதான் அர்த்தம். அதுதான் ஓசி சோறு, ஓசி சோறு, ஓசி சோறு சாப்பிட்டு வளர்க்குற கட்சி அப்படின்னு சொல்லாமல். ஆமாங்க, ஆமாம் சார். அடுத்தவங்க பணத்தை ஆட்டை போடுறது, அடுத்தவங்க குடும்பத்துக்கு எடுக்கிறது, இந்த மாதிரியான ஒரு அமைப்பை வச்சு நடத்துகிற ஒரு குரூப். அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதை கதை. ஆமாம்மா, அதை தோலுரிக்கிறதா நம்ம வேலை. ஒரு குடும்பத்தை மட்டுமே மையப்படுத்தி நீங்கள் அந்த கதையை சொல்கிறீங்களா, இல்லை ஒரு சமூகத்துக்காக, ஒரு சமத்துவத்துக்காக சொல்கிறீங்களா? சமூகத்துக்கான படம் தான் அது. ஒரு தனிப்பட்ட குடும்பம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. தனிப்பட்ட குடும்பமே கிடையாது. இன்றைக்கி ஒரு பெண் பிள்ளை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு நல்லா தெரியும் சார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெண் பிள்ளை வளர்த்து கஷ்டப்பட்டு ஆளாக்குன ஒரு குடும்பம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி அது திரையில் பார்க்கும் பொழுது இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க நடக்கிற இந்த நாடுகளுக்கான ஒரு முற்றுப்புள்ளின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஸோ ஒரு விழிப்புணர்வு. நானும் கிள்றேன் சாட்டையில், கவனமாக இருங்க, பார்த்துருங்க, அதுக்கான படம். சொல்லுங்கள். நாடக காலம் பற்றி சினிமாவில் வந்து பல படங்கள் வந்துருச்சு. இப்போ இந்த கொங்கு மண்டலத்தில் இந்த கதைக்கு அமைக்கிறதுக்கான அந்த காரணம் வந்து இந்த நாடக காலத்தை இந்த பகுதியில் வந்து அதிகமாக இருக்கா? அதை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்காக நீங்கள் படம் எடுக்கிறீங்களா சார்? இந்த வீடியோ எடுத்தீங்களா? நிறைய இருக்குது சாமி, நிறைய இருக்குது. எத்தனை பெற்றோர்கள், என்னுடைய பர்சனலாகவே என் சொந்த பந்தம் இந்த மண்ணில் இருக்கிற எத்தனை பேர்த்த நான் சந்திச்சிருக்கேன், எவ்வளோ இடத்துல நான் பயணம் பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு ஒத்த வழியில் அந்த நாடக காதலை பற்றி விளையாட்டாக பேசிட்டு போயிடறோம். என்னங்க இன்றைக்கி காதல் பண்ண என்ன பெரிய விஷயமா? இன்றைக்கி என்ன 2 பேர் சேர்ந்துட்டாங்க போயிட்டாங்கன்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு பேரண்ட்டாக அதனுடைய வழி என்னங்கிறது அது கடக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அது நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான். எந்த காதலுக்குமே பேரண்ட் எதிரியானவங்க கண்மூடித்தனமாக எதிர்ப்பாங்கலாம் சொல்ல முடியாது. தன் மகளோ மகனோ சரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தா அது முழு ஆதரவும் அவங்க ஆசீர்வாதம் என்னைக்கு அவங்களுக்கு இருக்கு இல்லையா? ஸோ அந்த வழி தவறுற பருவம், அந்த பருவத்தை பொருளாதாரமாக மாற்றக்கூடிய ஒரு கும்பல். இதுக்கு 2க்கு நடுவில் தான் அந்த நாடக காதல் மாட்டிருக்கு. இப்போ நாடக காதல் தான் பொய்யானது. அது வந்து இந்த காதலன்ற அடிப்படையில் வச்சு பணம் பறிக்கும் தொழில் செய்கிறாங்க, அதை தவிர்க்கணும் அப்படின்றது தான் நீங்கள் அதை மையத்தில். கண்டிப்பாக சார், தமிழகத்தில் இப்போ நாடகங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அரசாங்கம் தடுத்து நிறுத்தி முயற்சி பண்ணின்னு சொல்கிறீங்களா? காதல் திருமணத்துக்கு அரசே வந்து இடம் கொடுக்குது இல்லையா? நீங்கள் ஆஃபீஸ் போனீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னாலே வேலை முடிஞ்சது. ரெஜிஸ்டர் பண்ணால் அங்கீகாரம் தானேங்க காதல் திருமணத்துக்கு. இதுதான் சொல்கிறேன். நீங்கள் லவ் மேரேஜா சார்? அரேஞ்ச் மேரேஜ். இது பாருங்க, இதை பாருங்க. அப்படியா? அதாவது எதுக்கு நீங்கள் சொல்கிறது புரியுது சாமி. இன்றைக்கி நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு குழந்தைய, பொம்பளை பிள்ளைய ஸ்கூலுக்கு சேர்த்துறதுனா அப்பா அம்மா கையெழுத்து வேணும். உண்மையா? ஒரு ஆதார் கார்டு வாங்குறதுக்கு அப்பா அம்மா கையெழுத்து வேணும். ரேஷன் கார்டு போடுறதுக்கு அப்பா அம்மா கையெழுத்து வேணும். காலேஜில் போகிறதுக்கு அப்பா அம்மா கையெழுத்து வேணும். பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்பா அம்மா கையெழுத்து வேணும். அப்பா அம்மா சேர்த்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை விற்கணுன்னாவும் வாங்கணுன்னாவும் அந்த உரிமையை கொண்டாடுறதுக்கு அவங்களுடைய கையெழுத்து வேணும். ஸோ வாழ்க்கையே அம்மா அப்பா, அதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு நிலை. கடவுள் தெய்வம்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிப்பட்ட பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு அம்மா அப்பா தன்னுடைய வாழ்க்கையில் லட்சியமாக
தன் வாழ்க்கையை மையமாக தன் உசிரையே குழந்தையாக நினச்சி வளர்க்கும்போது அந்த பெண் பிள்ளைய பெற்றவங்களை தவிர கண்டவனாவது 2 பேர் வந்து கையெழுத்து போட்டால் போதுன்னு அங்கீகாரம் கொடுக்குற அந்த அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த சட்டம் இருக்கு இல்லையா, அது வந்து கட்டாயமாக ஒரு பெற்றவங்களை காயப்படுத்தி அவங்கள கண்ணீர் வடிச்சுக்கிட்ட எந்த சட்டமும் அது சரியாகல. சார், இந்த படத்தை சென்னையில வெளியிடாம கோயம்புத்தூர்ல வெளியிடுறீங்க. ஏன்னா சமீப காலமா வந்து நிறைய படங்கள் இப்ப ட்ரெயிலர் ரிலீஸ் பண்றது எல்லாமே கோவை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு சார். இதுக்கான கோவைக்கு வந்து திரைப்படம் முக்கிய ஒரு பங்காற்றுமா சார்? சார், கோயம்புத்தூர் தான் சார் சினிமாவுடைய ஆணித்தரம். முதல் பச்சராஜா ஸ்டுடியோ ஆரம்பிச்சு நமக்கு பெருமை வாய்ந்த ஊர் சார். அது எத்தனை ஸ்டுடியோ இருக்குன்னு நான் தினமும் வரும்போது பார்ப்பேன். இங்கே எம்ஜிஆர், சிவாஜி சார், கலைஞர் சார் வந்து இங்கே வராத ஆட்கள் யாருமே கிடையாது. தியாகராஜ பாவர்கள் ஆரம்பித்து எவ்வளோ இங்கே ஒரு பெரிய ஒரு விஷயம் சார். கோவை அற்புதமான ஒரு பூமி, கனிம வளங்கள் நிறைந்த பூமி, எவ்வளோ மேற்கு தொடர்ச்சி மலை, அழகான ஒரு ஏரியா. எத்தனை படம் இங்கே ஷூட்டிங் நடக்குது தெரியுங்களா? பொள்ளாச்சி, உடுமல்பேட்டை, நம்ம ஊர் ஊட்டி கீட்டி, இது தவிர ஆதாரமாக எதுவும் கிடையாது. இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, நான் இந்த மண்ணை சேர்ந்தவன். இங்கேருந்து நான் சினிமாவுக்கு போனேன். நான் ஒரு படம் எடுத்தேன், இந்த பகுதி மண்ணை சார்ந்த படம் எடுத்தேன். அந்த மண்ணை சார்ந்த கலைஞர்களை நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன். ஸோ அதனால் என்னுடைய இந்த படத்தினுடைய முதல் வெளியீடு இந்த கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர் மாவட்டத்தில், அது நம்ம பிறந்த மண்ணிலிருந்து துவங்கணும்னு நான் இன்றைக்கி உங்களை சந்திச்சிருக்கேன். திரையரங்கில் கரெக்டாக கிடைக்குமா சார்? இந்த மாதிரி எப்படி பார்க்குறீங்க? கரெக்டாக நீங்கள் நினச்ச மாதிரி நடக்குமா? இல்லை சார், நான் திரையரங்கு இல்லை, கண்டிப்பாக சார். இன்றைக்கி இருக்கிற சூழலில் திரையரங்குகளில் தியேட்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி அது நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு 5-6 நடிகர்களுக்கு தியேட்டர் நல்ல, ஏன்னா வணிகம் தானே சார். எங்கே ஓடுமோ அதுதானே கடை திறந்து வச்சுருப்பாங்க. ஓடாத கடைக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஓடாத கடைன்னு சொல்கிற இந்த நடிகர்கள் கூட ஒரு காலத்தில் ஓடாத கடையாக தான் இருந்தாங்க. இவங்களாம் யாரோ ஒரு குப்புசாமியோ, ராமசாமியோ, பழனிசாமியோ தான் ரிஸ்க் எடுத்து வீட்டை விட்டு படம் எடுத்துருப்பாங்க. சின்ன தயாரிப்பாளர்கள், அந்த சாதாரண புதுமுகங்களாக இருந்தவங்க தான் இன்றைக்கி உச்ச நட்சத்திரமாக இருக்காங்க. ஸோ அதே போல் எங்களை போன்ற போராடி கொண்டிருக்கிற கலைஞர்கள் பல லட்சம் பேர் இன்னும் சினிமாவில் கிடைக்கிறாங்க. ஸோ அதுக்கு தமிழ் திரைப்பட சங்கமும், விநியோகஸ்தர்கள் சங்கமும், தியேட்டர்கள் சங்கமும் நான் ஒரு கோரிக்கையாக கூட வைக்கிறேன். ஏன்னா உண்மையாகவுமே ஒரு ஷோ கூட ஓடுறதில்ல. ஒரு பொருள் நல்லா இருக்குதுங்கிறது நீங்கள் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா. நீங்கள் என் படத்தையே பார்க்காம தியேட்டரில் ஆன்லைனில் ஒரு 10 டிக்கெட் புக் ஆகல சார், ஷோ கேன்சல் எடுத்தோன்னே சொல்கிறது இருக்குல்ல, அது வந்து அது ரொம்ப, ஏன்னா ஒரு தயாரிப்பாளர், இது சினிமா அப்படிங்கிறது ஒரு மாபெரும் முதலீடு சார். இது நிரந்தர வருமானம் கிடையாது. அவன் எப்படியாவது படம் நல்லா வரணும்னு சாமி மட்டும் படம் எடுக்கிறான். அப்படிப்பட்ட படத்தை அவன் போராடி எடுக்கிறான். அவன் போராடி எடுக்கிற ஒரு படத்துக்கு நீங்கள் ஒரு 2 நாளோ 3 நாள் கூட அவகாசம் கொடுத்து யாராவது வருவாங்களான்ற, நீங்களும் அந்த போராட்டத்தில் உங்களுக்கு உடையும் உசிரையும் உடம்பையும் கொடுக்க வேணாம். ஒரு அட்லீஸ்ட் ஒரு சுண்டு விரல் கொடுத்து ஒரு நாளாவது தியேட்டரில் வச்சு பார்க்கணும். இது வந்து என்னை போல சின்ன கலைஞர்கள், எவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே ஒரு மாபெரும் அவங்க சார்பில் நான் ஒரு கோரிக்கையாகவே சொல்கிறேன். ஏன்னா அதனால தான் இந்த இண்டஸ்ட்ரி இப்படி இருக்குது சார். அது ஆக்சுவலி February 14th பிளான் பண்ணுறேன் சார். சார் கேட்ட மாதிரி உங்களுக்கு தியேட்டர்லாம் கிடைக்குமான்னு கேட்டார் சார். பட்ஜெட் சார் ஒரு 80 கோடி பிளான் பண்ண தலைவர், ஒரு படம் பண்ணணுன்னு, ஒரு மாபெரும் படம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். ஆமாம், ஒரு வரலாற்று படம் ஒன்று பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். அது என்னுடைய கனவாகவே இருக்குது. இந்த படத்தில் பட்ஜெட்டே எங்களுடைய உழைப்பு தான். என்னை போல எனக்கு பின்னாடி என்னோடு பயணித்த அத்தனை கலைஞருடைய மாபெரும் உழைப்பு இந்த படத்தில் அறிகிறது. எங்களுடைய உழைப்பே இந்த படத்துடைய மூலதனம். இந்த படத்துக்கு 7 ஆண்டுகளுக்கு பிறகு படத்துக்கு எதிர்ப்பு வந்தால் எப்படி நீங்க சமாளிப்பீங்க? ஒரு அரசே அந்த படத்தை வந்து தடை விதிக்கணும்னு நினைச்சேன். அது அந்த மாதிரி சூழல்ல உங்களுடைய இந்த படத்துக்கு எந்த மாதிரி நீங்க அதாவது எப்படின்னா புப்பி போராட்டம் பண்ணுவீங்க? சமூகத்தில் நடக்காத எந்த விஷயத்தையும் நான் சொல்லிடவும் இல்லை, நடக்காத ஒரு புதிய விஷயத்தை நான் கால் உணவும் இல்லை. நடக்கிற அவலங்களை சுட்டி காட்டியிருக்கேன். இதுக்கு எதிர்ப்பு வரும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவும் இல்லை. அது எதிர்ப்பு வந்து அதை பற்றி நான் கவலைப்பட போகிறது. 7 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படம் வருது இல்லையா சார்? தொடர்ந்து வந்து ஜாதியை அடிப்படையாக கொண்டு ஒரு சர்ச்சையை தமிழ் திரையுலகம் தொடர்ந்து ஏற்படுத்திட்டு இருக்கு. நிறைய படங்கள் இப்ப ரீசெண்டா ஒரு 1 year 1.5 yearsக்கு மேல வந்துட்டு இருக்கு. சோ இது வந்து தேவையில்லாத சர்ச்சையை தான் ஏற்படுத்துது. சோ இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ நீங்க எடுக்கிறதே வந்து ஒரு சில வார்த்தைகள் அதுல இருக்கும்போது அது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தலாம். அது சோ இந்த மாதிரி ஜாதி ரீதியான, அதாவது பப்ளிக் அந்த மாதிரி இல்ல, ஜாதி மதம் அந்த மாதிரி எல்லாமே அவங்க எல்லாம் அதை விட்டு அப்பாற்பட்டு அதுக்கு மேல போயிட்டு இருக்காங்க. ஆனா திரையுலகம் தொடர்ந்து ஜாதியையும் மதத்தையும் வலியுறுத்திக்கிட்டே இருக்கு. இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் சார்? இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது எப்படின்னா, இதோ தெரியாமல் நடந்துருச்சுன்னு சொல்லிட முடியாது. தெரியாமல் வண்டி மோதிட்டேன், நான் தெரியாமல் ஒரு காட்சி வச்சுட்டேன்,
இது தெரியாமல் நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது எல்லாருமே தெரிந்து எடுக்கப்பட்ட படம் தான். மதத்தினுடைய பிளவும் சாதிய பிளவுகளும் திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு சதி. மக்களை பிளவுபடுத்துறதுங்கிறது ஒரு திட்டமிட்ட செயல் தான். சரிங்களா? இப்போ நான் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறேன். இப்போ என்னை பார்த்து நீங்கள் சொன்னக்கூடிய வேறு ஆட்கள் இப்போ என்னை பார்த்து அவங்க சொல்கிற ஒரு சிம்பிள் காம்ப்ளிமெண்ட் என்ன தெரியுங்களா? சாதி படம் எடுத்திருக்கான், இந்த நீ ஒரு சாதி படம் எடுத்திருக்க. ஸோ அந்த டிச்சுக்குள்ளே இப்போ நானும் வந்துடுவேன். இப்போ நான் எடுத்த எவ்வளோ முயற்சி எடுத்தாலும், என்னுடைய 30 ஆண்டு காலம் நான் 100 படம் நடிச்சிருக்கேன், எத்தனையோ படங்கள் கடந்து வந்தாலும் எனக்கு நல்லா தெரியும் அந்த டிச்சுக்குள்ளே நானும் இறங்கிடுவேன். என்னை இறக்கிடுவாங்க. இறக்குனா தான் அது சரி வரும் அவங்களுடைய பார்வையில். அப்போது நான் அந்த பார்வையில் இந்த ஒரு சாதிய கண்ணோட்டத்தோடு நான் இருக்கவே இல்லை. நான் ஒரு சமூக நீதியாக என் மைண்டுக்குள்ளே நான் பார்த்த சமூகம், நான் பார்த்த கலாச்சாரம், எனக்கு நான் யோசித்த விஷயத்தில் ஒரு படம். ஸோ அதனால் இதை விற்று ஒரு சாதியை விற்று பிழைக்கணுங்கிற அவசியம் அதுக்கு கைவண்டிதல் கூட பிழைச்சிக்கலாம். ஆனால் அது விற்று வியாபாரமாக்குறதுக்கு ஒரு பெரிய கும்பல் சினிமாக்குள்ளே இருக்குது. ஸோ நான் அதை செய்யலை. சாதியம் வச்சு படம் எடுக்கிறவங்கள ஒரு டிச்சுக்குள்ளே இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது அந்த வார்த்தை எப்படி? ஆமாம், நீங்கள் அது இப்போ சாதிங்கிறது நீங்கள் சகதி தானே சாமி. சந்தனத்தில் ஒன்று இறங்கலையே. இப்போ நான் வந்து இப்போ இங்கே இத்தனை பேர் இருக்கோம், நான் என்ன சாதி, நீங்கள் என்ன சாதி, நீங்கள் என்ன சாதி நான் கேட்டு நான் சொல்லிட முடியாது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதில்ல. இப்போ நீங்கள் கேட்டீங்க கவுண்டம்பாளையம் அப்படின்னு ஒரு சைடில் கேட்டீங்க. சின்ன கவுண்டர் தமிழ்நாடு முழுக்க பார்க்கலையா? இப்போ கவுண்டம்பாளையத்துக்காக சொல்லிட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு படங்கள் எல்லா ஊர்லேயும் பார்க்கலையா? அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சரி, நம்ம மனசு ஒரு சமூக, நான் ஒரு படம் எடுத்திருக்கேன்னா ஒரு சாரருக்கு ஒரு 10 பேர் இருந்தால் 2 பேர்த்துக்காக ஒரு படம் எடுக்க முடியாதுல்ல. எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இல்லை அன்னைக்கு வந்து அந்த சின்ன கவுண்டர் வரும்போதெல்லாம் இது மாதிரி ஒரு விமர்சனங்களோ சர்ச்சையோ வந்து இல்லை சார். அன்றைக்கி நிறைய அன்னைக்கு நிறைய யூடியூப், இன்னைக்கு செல்ஃபோன் வந்துருச்சு சாமி. இன்னைக்கு நிறைய யூடியூப்ஸ் கிடையாது, எந்த விஷயம் கிடையாது. இன்னைக்கு நீங்கள் திறந்தாவே பிரிவினை தானே, திறந்தாவே சண்டை தானே. காலையில் ப்ரூஸ்லி படம் மாற்ற மாதிரி உங்களை எங்கேஜாக வச்சுக்கிது, காலையிலேருந்து உங்கள் மனநிலையே மாற்றுதில்ல இல்லையா? ஸோ அதனால் வந்து அன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களுடைய நிலை வேறு, இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களுடைய நிலை வேறு. ஸோ இன்றைக்கி இப்போ நான் இந்த ட்ரெய்லர் காட்டும்போது உங்கள் மனசுக்குள்ள 1000 கேள்வி வந்ததில்லை. சரியா? ஸோ அடுத்து சார், சில குறிப்பிட்ட இளைஞர் இயக்குநர்கள் வந்து குறிப்பிட்ட சாதிக்கு ஆதரவாக படம் எடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து அதை வணிகமாக்குறாங்க, அந்த சாதியை வந்து வணிகமாக்குறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை சாமி, இப்போ எல்லா சாதிகளும் நிறைய இயக்குநர்கள், நீங்கள் சொன்னது கரெக்டு தான், இந்த இளைஞருடைய பாதையை திசை திருப்புறாங்க, அடுத்து வரக்கூடிய சந்ததியுடைய மனசை மாற்றுறாங்க. ஸோ அது நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆணுக்குமே கல்யாணம் பண்ணி, அது உங்களுக்கு புரியுது இல்லையா? நிறைய விஷயங்கள் நம்ம அசிங்கமாக இருக்குது. இதை கூட நம்ம வாயால் யார்கிட்டையும் நான் பதிவு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதை கூட நம்ம தெரிஞ்சவங்க இந்த கருத்தை கூட பார்த்துடக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய முற்றிலும் அவங்க சிந்தனை மாறுபட்டது. நான் வடக்கால போகிறேன்னா அவங்க வேறு திசையில் போயிட்டுருக்காங்க. ஸோ அது உலகம் போகிற போக்கில் நம்ம இயங்குறோம், அவங்க வேறு இயக்கத்தில் இயங்குறாங்க. அது பணம் பண்ணுறதுக்கான ஒரு யுக்தி தான் சார். அது நீங்கள் பணம் பண்ணணும், அப்புறம் ஒன்றா இருந்துட்டா இந்த சாதி சண்டை போட முடியாதுல்ல. நாங்கள் எல்லாருமே ஒன்றா இருக்கிறோம், அண்ணன் தம்பி மாதிரி இருக்கோன்னா எதுக்கு சண்டை வரப்போகுது இல்லையா? உங்களை பிரித்து வச்சு அடிக்கணும், பிரித்து நான் உங்களை துவைக்கணும். அதில் தான் காசு. வாழ்நாள் முழுக்க நீங்கள் இப்படி தான் இருக்கணும். அதான் வணிகமாக்குறாங்க, அவ்வளோதான். சார், இப்போ ஊரும் சேரியும் வந்து தனித்தனியாக இருக்குது, அதை வந்து ஒன்று சேர்க்க முடியல. தொடர்ந்து வந்து ஒன்று சேர வரைக்கும் நான் இந்த மாதிரி படங்கள் தான் எடுப்பேன்னு சொல்லி குறிப்பிட்ட டைரக்டர் ஒரு பேட்டி கூட கொடுத்துருக்காரு. இல்லை பேர் சொல்லுங்கள் சார், டக்குன்னு பரவாயில்ல. ரஞ்சித் சொல்லியிருக்காரு சார் ஒரு காணொலியில் சொல்லியிருக்காரு. சரி, இப்போ இது தொடர்ந்து இந்த மாதிரியே வந்துட்டு இருக்கு. சரி சேரியும் ஊரும் தனித்தனியாக தான் இருக்குது. அது ஒன்று சேர்த்துறதுக்கு யாருக்கும் இது வரைக்கும் வரல. அது ஒன்று சேர்த்துற வரைக்கும் இந்த மாதிரி படங்கள் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? சரி, யார் பண்ணியிருக்கா சார்? சார் என்கிட்ட தப்பாக நினச்சிக்காதீங்க சார். பொருளாதாரம் தான் சார் வாழ்க்கையை தீர்மானிக்குது. பொருளாதாரம் தான் தீர்மானிக்குது. நான் எத்தனையோ கலைஞர்கள் சினிமாவிலையும் பார்த்துருக்கேன், பொது வாழ்க்கையிலையும் பார்த்துருக்கேன், எங்கள் ஊர்லேயும் பார்த்துருக்கேன். நல்லா வசதியாக வாழ்ந்தவங்கள பார்த்தேன். எனக்கு வழி இல்லை, வீட்டை வந்துட்டு நடுத்தருவுக்கு வந்துட்டேன். திருப்பூரில் எவ்வளோ பேர் பின்னடை நிறுவனம் நடக்குது, கடலில் தாங்க முடியாமல் நல்ல வாழ்க்கையில் வாழ்ந்த பாதி பேர் ஒரு உடமையெல்லாம் இழந்து நடுத்தருவுக்கு வந்தவங்க இருக்காங்க. சென்னையில் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலியில் பாருங்கள் எவ்வளோ நான் ஹெல்ப் பண்ணேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. அது சொல்லக்கூடாது, சொல்கிறேன். தன்னுடைய ஒர்க் ஷாப் போச்சு, வீடு போச்சு, எல்லாம் போச்சு. கடைசியில் வாழ்வாதாரம்ங்கிறது என்ன தெரியுங்களா? வசதி இல்லாதவனுக்கு நீங்கள் சேரின்னு வச்சுக்கூடாது. பொருளாதாரம் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்குது. காசு இருக்கிற, இப்போ எங்கிட்ட காசு இருக்குன்னு வச்சுங்களேன் சார், நான் எங்கள் அடையார் போட் கிளப்பில் கூட கோபாலத்தில் கூட ஒரு 10 கோடி ரூபாய்க்கு, ஒரு 50 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கிடுவோம்ல. நான் இப்போ சேரியில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அவர். அதுதான் இப்போ அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் திரும்ப அதை சொல்ல நான் அந்த படத்தில் சொன்ன கருத்து அதில் ஒன்று இருக்குது. இந்த சாதி, இந்த சேரி, இது எல்லாம் வந்து ஒரு ஆறிப்போன தழும்பு மாதிரி. அதை திரும்ப நீங்கள் வெட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஆறாது. அது ஆறக்கூடாதுங்கிறது தானே எல்லாத்துடைய நோக்கம். ஆறணுங்கிறது நம்ம நோக்கம், அவ்வளோ.
சார் ஃபர்ஸ்ட் பாமக கட்சியில் இருந்தீங்க, அடுத்து அங்கேருந்து 2019 அமமுக கட்சியில் இருந்தீங்க. இப்போ கட்சி பணின்றது உங்களுக்கு எப்படி இருக்கு? அரசியல் வாழ்க்கை கற்றுக்கிட்டு தான் சார். நிறைய பேர் நான் திட்டுவாங்க, நிறைய பேர் ஏதோ சொல்லுவாங்க, ஒரு பேர் வைப்பாங்க, நிறைய பேர் ஒரு பேர் வைப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. நான் அதை பற்றியெல்லாம் எதுவும் கவலைப்படலை சார். கட்சியில் உங்கள் பங்கு பணி இல்லை இருந்து சார். இப்போ கூட நான் எந்த அரசியல் கட்சியில் இல்லை. ஆனால் அரசியல் என்பது ஒரு தனிப்பட்ட மாணவனுக்கும் அரசியல் என்பது தனிப்பட்ட ஒருத்தருக்கும் மிக தேவையான ஒன்று. அது மறுத்தரவே கூடாது. நான் அரசியலுக்கு போகிறேன், அரசியலுக்கு வரல, ஒரு வெளியே வந்துட்டாங்கிறதுலாம் இல்லை. அரசியல் இல்லாத இன்றைக்கி வாழ்க்கையே கிடையாது. யாரோ ஒருத்தர் சார்ந்து தான் இருப்பாங்க இல்லையா? ஏன்னா வருமான வரி கட்டுறோம், நமக்கான அப்பா அம்மாவை தேர்ந்தெடுக்கிற மாதிரி, நம்ம அப்பா அம்மா நம்ம வீட்டை பார்த்துக்கிற மாதிரி நாட்டை பார்த்துக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆட்கள் வரணுங்கிறது தான் எல்லாத்தோட நிலை. அது நடக்காது, இருந்தாலும் அதுக்கான போராட்டம் தான். 7 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படம் மீண்டும் ஒரு அரசியல் என்றியா? ஏன்னா எதுவுமே இல்லை அப்படின்றீங்க, அரசியல் கருத்துக்கள் நிறைய கொஞ்சம் உள்ள வருது, அதனால உள்ள ஏதாவது என்ன சாமி சொல்ல முடியாது. நம்ம மனசு சமூக பணி செய்யறதுங்கிறது எப்பவுமே விருப்பம் தானே சார். நான் அது பிஸ்னஸ் பண்ண அரசியலுக்கு வரக்கூடாது. இன்றைக்கெல்லாம் அரசியலுங்கிறது ஒரு வியாபாரமாக ஆயிடுச்சு. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது அந்த காலம் மாதிரிலாம் கிடையாது. இந்த மனுஷன் இப்படி இருந்தார், இன்றைக்கி பார்த்தியாரா இத்தனை லட்சம் கோடி வச்சுருக்கிறாரு, பெரிய இந்த இடமெல்லாம் அவரு தான், இப்படி ஊர் 10 காலேஜ் வச்சுருக்கிறாரு. அதுதான் அடையாளமாக இருக்குது. தான் சொத்தையெல்லாம் கொடுத்துட்டு போகிற பாரு அந்த மனுஷன். தனக்கு இருக்கிற லிவரை கழட்டி கொடுத்தாரு பார்த்தியா, 2 கிட்னியில் ஒரு கிட்னி கொடுத்தாரு பார்த்தியான்னு ஒரு தலைவராக நம்ம காமிச்சிட முடியுமா? உண்மையா இல்லையா சாமி? உசுரை கொடுத்த மண்ணில் பிறந்திருக்கிறோம். ஒரு தீரன் சின்னமலை ஆகட்டும், இந்த மாதிரி நாட்டுக்காக இந்த நாட்டுக்காக வேலுநாச்சியால் ஆரம்பித்து இந்த சுதந்திரத்துக்காக பல தலைவர்கள் நம்ம ஊரில் விலை நிறுத்து போராடி இந்த பூமிக்குள்ளே குருதியாக விதைஞ்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பூமியில் தான் இன்றைக்கி அரசியல் இருக்குது. ஒரு கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு தான் இன்றைக்கி மக்கள் வேலை போகிறாங்க. அது எவ்வளோ பெரிய சங்கடமான விஷயம். ஸோ இந்த அரசியல் திருத்தப்படணும்ல, இல்லடி மாறணும்ல சார். சார் இந்த படத்தோட பட்ஜெட்னு கேட்டப்ப நீங்கள் சொன்னீங்க, நண்பர்கள்லாம் ஒத்துழைப்போட உழைப்போட படம் சொன்னாங்க. ஒட்டுமொத்தமாக பலரும் சேர்ந்து தான் ஒரு பங்களிப்போடு எடுக்கப்பட்ட தயாரிப்பு இல்லை சார். அதாவது நீங்கள் சொல்கிறதுனா இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது என்ன தெரியுமா சார்? பெரிய நடிகர்கள் கிடையாது, அதுக்கு சொல்ல வந்து. ஆனால் பணம் இல்லாமல் எதுவும் செஞ்சிட முடியாது. பணம் வேணும் இல்லை, எந்த தொழில் செய்கிறதுக்கு ஒரு பணம் வேணும். பணம் இல்லாமல் எதுவும் செஞ்சிட முடியாது. முதலீடு இருக்குது, ஆனால் அந்த முதலீடு ஒரு வியாபார பொருளாக இவர் நினச்சிருக்கிறாரு, அவர் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு, இவர் தாய்லாந்தில் சாங் எடுத்தோம், அமெரிக்காவில் கப்பல் ஓட்டணுங்கிற கருத்தையெல்லாம் இல்லை. இது மண் சார்ந்து, நம்ம உறவு சார்ந்து, நம்ம கலாச்சாரத்தோட நம்ம ஊரில் எடுக்கப்பட்ட ஒரு படம். ஐயோ இல்லை, இல்லைங்க. எப்படி நீங்கள் சொல்கிறது பொதுமக்கள்கிட்ட பணம் வாங்கி பண்ணுறதா? புதுமுகங்கள் அறிமுகப்படுத்திருக்கீங்க. சரிங்க. சேவைப்பாளர் இருப்பாரு, அப்புறம் தயாரிப்பாளர் இருப்பாங்க, கலந்து தான் இது பண்ணிருக்கீங்களா, பட்ஜெட் போட்டிருக்கீங்களா? தங்கமே, நீங்கள் சொல்கிறது நேராகவே கேட்டுடலாம். எல்லாரும் தெரியும் பணம் வாங்கிட்டு பண்ணேன்னு சொல்கிறீங்களா? எல்லாத்துக்கும் பணம் இருக்குது சாமி, எல்லாத்துக்கும் பணம் இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? எல்லாத்துக்கும் ஒரு பணம் இருக்குது. பணம் இல்லாமல் எந்த மனிதனுடைய உழைப்பையும் யாரும் வாங்கிடவே முடியாது. நான் ரிஸ்க் எடுக்கலாம் சார், ஏன்னா இந்த கரு வெளியே வரணும், இந்த கதை வெளியே வரணும்னு நினைக்கலாம். நான் உங்களை கூப்பிட முடியாதுல்ல, இல்லையா? அடுத்த படம் ஐயோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு கிராமப்புற ஒரு நலன நிகழ்ச்சியும் கூட பத்தியம் வாங்கி பண்றாங்க. இந்த படத்துக்கும் அதுக்கு ஏதாவது ஒரு இல்லை இல்லை சார், இல்லை இல்லை சார், இந்த மாதிரி இது நான் தான் சொன்னேன். 20 வருஷமாச்சு இந்த கதையை நான் 20 இயர்ஸ் அந்த கதையை வச்சுருக்கேன் நான். அதனால் இந்த குறிப்பிட்ட ஒரு திட்டமிடுதல், இந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி இது சம்மந்தம் இல்லை. இது முழுக்க முழுக்க ஒரு நாடக காதல், சமுதாயத்தை பிரிக்கிற ஒரு கும்பலினுடைய ஒரு கதை, ஒரு அழகான ஒரு படம். அது எப்படி பார்க்குறீங்க? சத்தியம் ஒரு கலை நிகழ்ச்சியில் போய் யாரையும் பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் ஒருத்தர், நீங்கள் ஒருத்தர், அவர் ஒருத்தர், இவர் ஒருத்தர், எல்லோரும் நம்ம ஒரு குடும்பம். உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது. இப்போ அந்த குடும்பத்தில் அவங்கவுங்க ஒரு சமூகமாக இருப்பாங்க. இப்போ நான் ஒரு சமூகம் சாமி. நான் எந்த சமூகத்தையும் தாழ்ந்தோ உயர்ந்தோ பேசுவதற்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆனால் நான் என் சமூகத்தை நான் மதித்து தான் ஆகணும். அது என்னுடைய சமூகம். அந்த சமூகம் என்பது அவன் தாய் மாதிரி, அவன் பெற்ற ஒரு தாய் மாதிரி. அவங்களுடைய உறவுகளுக்குள்ள தன் பிள்ளைகள் இப்படித்தான் நடக்கணும்னு அவங்க சத்தியம் வாங்குறதும், தன் பிள்ளைகள் இப்படி தான் போகணுன்றத உறுதிமொழி எடுக்கிறதும் அது அவங்களுடைய உரிமை. அதை நீங்கள் தவறாலாம் சொல்லிட முடியாதுல்ல. அது எப்படி தவறாக சொல்ல முடியும்? இளைஞர்களை சரியான நல்வழிப்படுத்துதலுக்கு 4 பெரியவங்க இருக்க தான் செய்வாங்க. அது ஒன்றும் இல்லை. இந்த கவனத்தை ஏன்டா குடிக்கிறீங்க எவனாவது கேட்டானா? ஏன்டா பொடிக்கட்டில் சீர் வைக்கிறீங்க கேட்டானா? ஆனால் இது ஒரு பெரிய வைரல் கான்செப்ட் ஆச்சு பாருங்க. நம்ம தீய பழக்க வழக்கங்கள் எவ்வளோ இருக்குது சமூகத்தில். ஊருக்கு சீட் அடிக்கிறாங்க இல்லையா?
ஒத்துக்கிறீங்களா இல்லையா? பர்மிஷன் இல்லாமல் எவ்வளோ கொலை நடக்குது. அதனால் இதோடைய கான்செப்டே வேறு, இந்த விஷயம் வேறு. நான் அந்த நினச்சி பண்ணல சார். அதுக்கு எந்த தொடர்பு? இந்த படத்தை தொடர்ந்து ஒட்டுமொத்த சமூக நீதி பேசும் கட்சிகளுக்கு எதிராக மாறிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க சமூக நீதி பேசுகிற கட்சிக்கு எதிராக எப்படிங்க? நான் ஏன் சாமி, நான் ஒரு தனி மனிதன் சாமி. எனக்கு ஒரு தொண்டர்கள் கிடையாது, தலைவன் கிடையாது, எதுவும் கிடையாது. நான் ஒரு தனி மனிதன். என்னுடைய குரலை உங்கள் சார்பில் சரி, மக்களுடைய சார்பிலையும் சரி, என்னுடைய குரலை நான் பதிய வைக்கிறதுல என்னை யாரும் மறுக்க முடியாது. எனக்குன்னு இருக்கிற ஒரு கருத்து சுதந்திரம் இருக்குது. அந்த கருத்து சுதந்திரம் ஒரு சமூகத்தை பாதிச்சாவோ, அந்த கருத்து சுதந்திரம் இன்னொரு தனிப்பட்ட மனிதனை பாதிச்சாவோ நீங்கள் இந்த மாதிரி சம்பவங்கள் கேட்கலாம். ஸோ அந்த கருத்து சுதந்திரம் நான் சொல்கிற மாதிரி தான். நான் ஓட்டுற வண்டியில் நீயும் உட்காந்துட்டு இருக்கிற பார்த்துக்க, நீயும் நல்லா இருக்குன்னு தான் நான் பேசுகிறேன். கரெக்டாக? அதான் சார். ரஞ்சித்துக்கு எதிராக கோயிலிருந்து ஒரு ரஞ்சித் கிளம்பியிருக்காருன்னு போட்டுக்கலாம். அருமையாக இருக்க பேர். ஆடாடா சார், எப்படி இது நான் யோசிக்கவே இல்லை, எப்படியெல்லாம் ஒரு பேர் வரும்னு எனக்கு. அண்ணா ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்க. இல்லை இல்லை பரவாயில்ல, நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ கொஞ்சம் குழப்பம் தான். அது என் பேரை மாற்றிருங்க. இல்லை என் பேரை மாற்றிருங்க. ஐயோ ஆமாண்ணா, என் பேரை மாற்றிருங்கண்ணா. நீங்கள் பத்திரிகையாளர்கள்லாம் சேர்ந்து ரஞ்சித்துக்கு ஒரு பேர் வைத்தாருன்னு சொல்லுங்கண்ணா. இல்லை சீரியஸாகவே இல்லை, உண்மையாம உங்களுக்கு ஒரு கேள்வி தோணுது பார்த்தீங்களா? என்ன வேணுன்ட்டு நீங்கள் கேட்கல, உங்கள் சிந்தனைக்குள்ள ஓடுது இல்லை. எந்த ரஞ்சித்துன்னு தெரியலையா? ஐயோ இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்ட். நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க எந்த ரஞ்சித் அப்படிங்கிறது. நிறைய நான் சந்தோஷம் சந்தோஷம். ஓ, இந்த மண்டலத்தை சேர்ந்ததுனால கொங்கு ரஞ்சித். பெருமையா இருக்கு. சந்தோஷம். இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்டுக்கு எதிராக ஒரு கருத்து சொல்லியிருந்தீங்க. ஆமா, இப்போ இந்த படத்துல நாடக காதலுக்கு எதிரான ஒரு கருத்து. இது வந்து அப்படியே இந்த மிஷன் தொடருமா, இல்லை இது சம்பந்தமான ஏதாவது இயக்கங்கள் ஏதாவது தொடங்குறதுக்கு ஏதாவது பிளான்ல இருக்கீங்களா? நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சிருவோமா கட்சியை? தலைவா வாங்க புரட்சி பண்ணலாம். அசாம் மகந்தா மாணவர் புரட்சி ஏற்படுத்திய ஒரு காலத்தில் நல்லவங்கலாம் ஒன்றும் சேரலையா சார்? இந்த நாடு நல்லா இருக்குன்னா நீங்கள் ஆரம்பித்தா நான் உங்கள் கூட துணைக்கு வந்துடுவேன். ஏன் சார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பெரிய சந்தோஷம். எனக்கு அந்த திட்டமிடுதல் எதுவுமே கிடையாது சாமி. நான் ஒரு நல்ல சமூக அக்கறை உள்ளவன். மேபி நாளைக்கு கூட என்னுடைய பயணத்தில் நான் அடுத்த காலடி எடுத்து வைக்கிறதுக்கான எண்ணங்கள் எது, கடவுள் என்ன நினைக்கிறாருன்னா நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ நான் எதையும் ஆரோக்கியமாக நல்ல மனசோடு தான் ஒரு விஷயத்தை அணுகிறேன். அதனுடைய போக்கு பார்க்கலாம். உங்கள் ஆசீர்வாதம் ஏதாவது நடக்குதுன்னு பார்க்குறேன். இந்த 20 வருஷத்து மைண்டில் இருந்த அந்த கதை அப்படின்றீங்க. ஆமாம், அந்த 20 வருஷத்தில் அதில் இந்த இதில் இந்த மாற்றங்கள் எதுவுமே வரலையா தமிழ்நாட்டில்? அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் என்னுடைய திரைக்கதையை மாறிக்கிட்டே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஒரு கதை வச்சுருந்தேன், நான் ஒரு புள்ளி வச்சேன் சரியா, அப்புறம் 2 புள்ளி ஆச்சு, அப்புறம் அடித்து வட்டம் போட்டேன் அதையே, அப்புறம் அதே புள்ளியில் 8 போட்டேன், அப்புறம் அதே புள்ளி மாறி 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 இன்றைக்கி இப்படி பூதாகரமாக இருக்குது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா சாமி? இன்றைக்கி சமூகத்தில் அவ்வளவு பிளவுகள் இருக்குது, இன்றைக்கி அவ்வளவு மாற்றங்கள் இருக்குது. அதனால் கதையினுடைய தன்மையும் வீரியமும் இன்னும் விரிஞ்சிருக்குது இல்லை. அவ்வளவு உண்மைத்தன்மையில் இந்த கதை மாற்றங்கள், அது போக்கில் நதி நீர்நிலைகள் மாறுற மாதிரி அது தானாக மாறி இருக்கு. குறைச்சிக்கல நான் எதுவுமே, ஏன்னா சமூகம் குறையலை. சமூகம் போகிற போக்கில் நானும் வந்து இப்படி இருந்த கதை இப்படி ஆயிருக்கு, வலுவாயிருக்கு. அப்போ மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு இருக்குன்றீங்க சார். பெரிய ஹிட் ஆகணும் சார். நல்ல படம், நல்ல படத்தை நம்ம மக்கள் ஓட வைப்பாங்கன்னு மாபெரும் நம்பிக்கையில் இருக்கேன். நான் ரொம்ப வருஷம் கழிச்சு பண்ணியிருக்கேன் சார். ஏன்னா கட்டாயமாக அது ஃபேமிலிஸ் கண்டிப்பாக தியேட்டருக்கு ஒரு ஃபேமிலி வந்து பார்ப்பாங்கன்னு நான் ஒரு பெருசாக நம்ம புரட்சி பண்ணுறோம், என்ன சொல்கிறீங்க, அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம், நான் அப்படியெல்லாம் ஒரு நல்ல படம் எடுக்கணும்னு எடுத்திருக்கேன் சார். இப்போ ஒரு படம் எடுத்துருக்கீங்க, இப்போ எப்படி இருந்தாலும் இதற்கான எதிர்ப்புகள் நிச்சயமாக வரும். அது என்ன ஒரு ஏதாவது வேண்டுகோள் ஏதாவது வச்சுருக்கீங்களே மற்றவங்களுக்கு? இந்த மாதிரி எங்கள் படம் வருது, வெளியே படம் வருது, எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக எதிர்ப்பு வரும், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன சொல்ல வரும்? படம் பாருங்கன்னு சொல்லுவேன். ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். என்னை எதுக்கு கேட்ட வார்த்தைகளை திட்டி கேவலமாக பேசுகிறதெல்லாம் விட்டுட்டு தயவுசெய்து ஃபேமிலியோடு வாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வாங்க. முடிஞ்ச இந்த டீசரை நீங்களும் உங்கள் வால் பக்கத்தில் வைங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் ரொம்ப பெரிய சந்தோஷப்படுவேன். தயவுசெய்து அதை செய்யுங்க. ஏன்னா இதை தவிர நம்ம கையில் எதுவும் இல்லை. மற்றபடி இந்த எதிர்ப்புகள் அப்படிங்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் நான் என்றைக்கும் பயந்தது கிடையாது. நான் அந்த அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது. அதனால சார் செமையாக இருக்கும் சார், படம் செமையாக இருக்கும், படம் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, அந்த கேள்வி மைண்டில் ஓடுது, அதை நான் சொல்லிடுவேன் பதில். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்தோன்னு ஒரு கேள்வி கேட்டார்,
இவர் அதுக்குள்ள தலைவர் கை தூக்குறதுனால அங்கே வந்துட்டேன். திருப்பி அந்த கேள்வி வர கேட்டுருவேன். சொல்லிடுறேன் சார். இப்போ ஏதாவது சொல்ல வந்தீங்க? இல்லை ஃபஸ்ட்டு இவர் உள்ள என்ட்ரியாக உட்காரும் பொழுது இவர் கேட்டார், ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் முடிச்சுன்னா அப்போ நீங்கள் புரட்சி காதலுக்கு எதிரானவரான்னு நீங்கள் கேட்டீங்களா இல்லையா? ஏன்னா அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒருத்தருடைய மைண்டுக்குள்ளே ஒன்று இருக்கும். இப்போ நான் வந்து சொல்கிறேன், என்ன கேள்வி கேட்டிங்கன்னா சொல்லுங்கள். அதாவது அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணால் கவர்மெண்ட்டே ஏற்றுக்குது, நீங்கள் வந்து இதை வந்து வேண்டாம் அப்படின்றீங்களே, இதை வந்து எப்படி அதுக்கான எதிராளியா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படிங்க அவர் கேட்குறாரு, நீங்கள் கேட்டது என்ன புரட்சி பண்ணீங்களான்னு கேட்டார் இப்போ உள்ள என்ட்ரி ஆகும்போது. அப்போ அவருக்குரிய மனதில் நான் புரட்சி பண்ணுற மாதிரி தெரியுது. இது புரட்சின்னு நினைக்கிறீங்களா? ஏன் உங்களுக்கு புரட்சி செய்கிற மாதிரி இருந்தால் போய் தமிழ்நாட்டில் ஐ திங்க் 7-8 லட்சம் கோடி கடனாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பல லட்சம் கோடி கடன் தீர்த்துக்கலாம். ஒரு புரட்சி பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு விவசாய புரட்சி பண்ணுங்கள். தக்காளி விலை இல்லை, கரும்புக்கு விலை இல்லை, பால் கறக்கிற கறவை மாடெலாம் கஷ்டப்பட்டு கிடக்குது, விவசாயமெல்லாம் அழிஞ்சே போச்சு. உங்கள் புரட்சிகளை கொண்டு விவசாயத்தில் காட்டுங்க. உண்மையை சொல்கிறேன் நான். உங்கள் புரட்சியை இன்னும் அதிகப்படியாக சொல்கிறேன். உங்கள் புரட்சியை தேவைப்படுனா டாஸ்மார்க் நிறைய இருக்குது, மதுவால் எத்தனையோ பேர் செத்துட்டு இருக்கிறான். போய் விடிய எல்லா கடையும் அடிச்சு உடைங்க. எப்படி ஒரு எல்லா கட்சிகளுக்கு பல கோடி தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா? அடி துவம்சம் பண்ணி தமிழ்நாட்டில் போதையே இல்லாத மாநிலமாக நம்ம உருவாக்கலாம். இந்த புரட்சியை நம்ம அதில் காட்டலாம். ஆனால் புரட்சியை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஒரு பிள்ளை ஆளாக்குற ஒரு பாசமான ஒரு குடும்பத்தில் பெற்றவங்களை காயப்படுத்துறதுல அந்த புரட்சியை காட்டக்கூடாது. சரி அருண், 3 வாட்டி கேட்டீங்க அந்த புரட்சியை, நான் ஒரு வாட்டி ஒரு பதில் சொல்லியிருக்கேன். இல்லை இங்கே கேட்டார், அங்கே கேட்டார், வெளியே கேட்டார். அப்போ என்ன நீங்கள் எனக்கு ஒரு அடையாளம் கொடுக்குறீங்களான்னு நான் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுது இல்லையா? இப்போ இன்னும் இங்கே பேசியிருப்பேன், இல்லைன்னா நீங்கள் போகும்போது என்ன சொல்லுவீங்க? இல்லை சாமி, இப்போ நண்பனாக பார்க்குறாரு, இப்போ ப்ரெஸ் மீட்டில் இப்போ என்ன பேச வச்சு இப்போ கேட்குறாரு ஃபர்ஸ்ட் டைம். அது நான் சொல்கிறது இப்போ என்னை பற்றிய மதிப்பீடு ஒன்று இருக்கும்ல அவருக்குள்ள. நான் எதுக்காக இந்த படம் எடுக்க வந்தேன், நான் எதுக்காக இந்த படத்தினுடைய நோக்கம் என்ன எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு மதிப்பீடு, ஒரு அளவுகோல் தெரியணும்ல. கண்டிப்பாக. ஸோ இதுதான் படம். ஆகவே தயவு செய்து இந்த மாதிரியான படங்களுக்கு நீங்கள் ஊக்குவிங்க, மிகப்பெரிய வெற்றி அடைய வைங்க. கட்டாயமாக வெற்றி விழாவில் நான் உங்களோட சந்திக்கணும். சரியா தங்கம்? ரொம்ப மகிழ்ச்சியாக தங்கம். வேறு எதுவும் நம்ம பேசுவதற்கு எது உண்டா சாமி? இல்லை, அந்த பா ரஞ்சித்துக்கு வந்து சார் இந்த தமிழக அரசு, தமிழ் மாநில அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு தருது. இந்த கொங்கு ரஞ்சித்துக்கு யார் ஆதரவு? பேர் வச்சுட்டார் சார், கொங்கு ரஞ்சித் சார். சார் ஒரு கிளாஸ் பண்ணுங்க தலைவர். என்ன சார் நல்ல ஒரு சார், அந்த பா ரஞ்சித்துக்கு மாநில அரசு ஆதரவு கொடுக்குது. உங்களுக்கு யார் ஆதரவு? எனக்கு மக்கள் தான் சார். நமக்கு என்ன சார் இருக்காங்க? நான் சாதாரண ஒரு ஆள் சார். நான் அந்த மாதிரி எனக்கு அதுதான் சார், வேற ஒன்றுமே இல்லை சாமி. நான் உண்மையை பேசுகிறேன், உண்மையை விதைக்கிறேன், நல்லவங்களுக்கு போய் சேரும்னு நான் நம்புகிறேன். நான் அதுக்கப்புறம் கடவுள் உங்களுடைய துணையெல்லாம் இருக்குது, பார்ப்பேன் எல்லாம் நல்லபடியாக. மாமன்னன் படம் வரும்போது அதுக்கு ஆதரவு தெரிவிச்சு நிறைய பேர், நிறைய தலைவர்கள் சந்திச்சாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஆதரவு இருக்குமா அப்படின்றது? பன்றி இல்லை, பன்றி ஏதோ அதில் காமிச்சிருக்குது, அதோடைய கான்செப்ட் என்ன? இல்லை, மாமன்னன் படத்தில் பல தலைவர்கள் வந்தாங்களா? இல்லை, வாழ்த்து தெரிவிச்சாங்க. அரசியல் தலைவர்கள், சமுதாய தலைவர்கள் இவங்கெல்லாம் வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க, வாழ்த்து தெரிவிச்சாங்க. அது போல வந்து உங்க இந்த கொங்கு ரஞ்சித் சாருக்கு என்ன சார்? அதுக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பெரிய வாழ்த்து சொல்லுவாங்களா? கரெக்டு. இது வந்து மக்கள் கொண்டாடுவாங்க. மக்கள் வாழ்த்து பயங்கரமா கொண்டாடுவாங்க மக்கள். ஒரு பேரண்ட்டும் கூட. இது அரசியல் தலைவர்களுக்கான படம் கிடையாது சாமி, இது சாதி படம் கிடையாது, இது ஒரு சமூக நீதி படம். நான் திரும்ப சொல்லிக்கிறேன், இது சாதி படம் கிடையாது, இது ஒரு சமூக நீதி படம். இந்த படத்தை மக்கள் கொண்டாடுவாங்க, குறிப்பா பெற்றோர்கள் கொண்டாடுவாங்க. சார், இன்னைக்கு பத்திரிகை ஊடகங்கள் அப்படின்னாலே பரபரப்பு, பதட்டம், ஆர்ப்பாட்டம், போராட்டம் அந்த மாதிரி வந்தால் செய்திகளுக்கு எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க இந்த முடியும் போது. சரி, லவ் யூ தங்கம். நிறைய குறைகள் ஏதாவது இருந்தாலும் மன்னிச்சுக்கங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும் சரியா? அதனால லவ் யூ ஸோ மச் தங்கம். தேங்க்யூ. ஆனால் நல்ல ஒரு பேர் வச்சுக்க சாமி. என் கூட இருக்கிற யாருக்காவது யோசனை வந்ததாப்பா? இல்ல, இவ்வளவு நாள் என் கூட இருக்கிறீங்களே, ஏங்க நீங்க சீரியஸாவே? ஐயோ, அப்ப என்னுடைய பேர் இதுல இருந்து என்ன சொல்லிடுவா? கோவையில் பத்திரிகையாளர் பேர் வைத்தார், அது சொல்லுங்க சார். சார் சூப்பர்.
கோவையில் பத்திரிகைகள்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறீங்க, கொங்கு ரஞ்சித். உண்மையாகவுமே சந்தோஷமா இருக்கு, நல்லா இருக்கு. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். லவ் யூ சாமி. எல்லாத்துக்கும் ரொம்ப சார். ஆக்சுவலி பார்த்தீங்களா, இப்போ ப்ரெஸ் மீட் நம்ம முடிச்சிட்டோம். கரெக்டாக எல்லாம் முடிச்சிட்டோம்ல? அவ்வளோதானே சாமி? முடிச்சிட்டோமா? இப்போ ஆக்சுவலி ஏதாவது வார்த்தைகள் வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்துடும் திடீர்னு. இப்போ ப்ரெஸ் மீட் முடிச்சிட்டோம். உண்மையை நீங்கள் கேட்டீங்க கோயம்புத்தூர்ல ஏன் வச்சோம் அப்படின்லாம் யோசிச்சோம் நம்ம. பட் எனக்கு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க சார், இங்கே ஸ்டுடியோ கட்டணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை சார். ஆமாம், திரையுலகத்தில் முதல் ஏன்னா எனக்கு இங்கே ஒரு ஸ்டுடியோ கட்டணும்னு ஆசை. கோயம்புத்தூர் ஒரு நிறைய இடங்கள் இருக்கு, ஒரு ப்ராப்பராக அதை பண்ணணும். தரிசு நிலங்கள் நிறைய இருக்குது, நிறையா விவசாய பூமி இல்லை, தரிசு நிலங்கள். இங்கே இருக்கக்கூடிய அழகான எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இதையே ஒரு ஸ்டுடியோ இங்கே பண்ணக்கூடாது, நல்ல இடமா இருக்கு அப்படிலாம் நிறைய மண்டைகளை யோசிச்சேன். அப்போ நான் இந்த படம் எடுக்கும்போது நம்ம ஊரை சுற்றி இங்கேயே இப்போ அடுத்த இன்னொரு கதை இருக்குது, அது இதை சுற்றி. ஆக்சுவலி நீங்கள் கேட்டீங்க பெரிய பட்ஜெட்லன்னு. என்னுடைய கனவே தீரன் சினிமாவில் ரெஜிஸ்டர் பண்ண நான் 20 வருஷமாக அது நிறைய படம் நான் 8 வருஷம் நடிக்காமல் இருந்ததுக்கு காரணம் இன்னைக்கு சொல்கிறேன். 8 வருஷமாக அந்த கதை பண்ணி நான் சினிமாவிலேயே இல்லை. 8 வருஷம் ஒரு கதை பின்னாடியே பண்ணணும்ட்டு அந்த குறிப்பெடுக்கிறது அப்படியே பின்னாடி அந்த 8 வருஷம் இதில் தொலைஞ்சு போயிடுச்சு. அப்புறம் அதுக்கான நிதி, அதுக்கான தயாரிப்பாளர்கள், இதையெல்லாம் சேர்க்கறது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் உங்களுக்கு புரியலையா? இதை வடிகிற நிதி. இப்போ நான் தீரன் சினிமாவை பற்றி ஒரு படம் எடுக்கணும்னு ஆசை. யார் எடுத்தாலும் மாபு வரவேற்பேன். ஏன்னு கேளுங்களேன், ஒரு வரலாற்று சுதந்திர போராட்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதனை யாராவது படம் எடுத்தாங்க அப்படின்னா அதை நான் மனசார பாராட்டுறேன். இப்போ எடுக்கலாம், நிறைய நடிகர்கள் பணம் பொருளாதாரம்லாம் வச்சுருக்கிறாங்க. யார் எடுத்தாலும் வரவேற்கிறேன். நானும் ஒரு முயற்சி பண்ண அதுக்கு எடுக்கலான்னு. அது ஏதோ ஒரு சூழலில் அது சரியா அப்படியே போயிடுச்சு. அதில் எனக்கு 8 வருஷம் போயிடுச்சு சாமி. இதுதான் உண்மை. ஏன்னா இந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவோம், 3 மாதத்தில் ஆரம்பிச்சிடலாம், 6 மாதத்தில் ஆரம்பிச்சிடலான்னு எனக்கு அப்படியே தாமதிச்சுட்டு போயிடுச்சு அது. ஸோ அதுதான் இந்த கேப்பு கூட. ஏன்னா அதை நம்ம அதனால கொங்குரஞ்சேஷன் பேர் மாறின வாய்ப்பு கிடைக்கும் சார். உங்க ஆசீர்வாத சாமி. ஆசீர்வாத சாமி நடந்ததுன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் சாமி. பார்க்கலாம் சாமி. சரி சரி சாமி. லவ் யூ தங்கம். தேங்க்யூ ஸோ மச் கண்ணு. அதனால மேக்ஸிமம் என்னுடைய எல்லா ப்ரெஸ் மீட்டுகளும், என்னுடைய எல்லா சினிமா சம்மந்தமான எந்த விஷயமா இருந்தாலும் நான் இன்னைக்கு சொல்கிறேன் பாருங்க, அது பொய் சொல்லலை. ஏன் சென்னையில் கொடுத்துருக்கலாமே ரஞ்சித்துக்கு தான் கிடையாது. நம்ம ஊர் அது எனக்கு நான் எப்பவுமே இதை சார்ந்து இப்போ உங்கள் மூலமாகவே ட்ராவல் தான் எனக்கு. அடுத்த படம் இங்கே தான் ஷூட்டிங், அப்படி தான் மைண்டில் வச்சுருக்கேன். பாப்பா அதுக்கு மேலே நம்ம கடவுள் என்ன சந்தோஷம். வாய்ப்பு கொடுத்து